இன்றைய நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 28:8. கர்த்தர் அவர்களுடைய பலன், அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அல்லேலூயா. கர்த்தர் என்னவா இருக்கிறாரு? அவர்களுடைய பலனா இருக்கிறார். யாருடைய பலன் சொல்லுங்க? அவருடைய ஜனங்களுக்கு அவர் பலனா இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அவருடைய ஜனங்களுக்கு அவர் பலனா இருக்கிறார். அப்ப நாம யாரு? அவருடைய ஜனம். சொல்லுங்க பார்க்கலாம். நாம யாரு? அவருடைய ஜனம். அப்போ நாம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், முன்குறிக்கப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம், ரட்சிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம யாரு? அவருடைய ஜனம். சொல்லுங்க. நாம் யாருங்க? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவருடைய ஜனங்கள் யார் என்று கேட்டால் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை, நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எங்கிருந்து? பாவத்திலிருந்து. சொல்லுங்க பார்க்கலாம். சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து. அப்போ பாவ சாப அக்கிரமங்களிலிருந்து நம்ம என்ன பண்ணோம்? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். சேற்றிலிருந்து. எங்க இருந்துங்க? ஆமா, நாற்றமான சேற்றிலிருந்து, உலையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். நம்மை கழுவி இருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். என்ன செஞ்சிருக்காருங்க? பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இப்ப பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு நாம் யார் என்றால் அவருடைய ஜனம். யாருடைய ஜனம்? அவருடைய ஜனம். ஆகவே நீ இன்னும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்க கூடாது. இன்னும் இந்த பாவ வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இன்னும் இந்த மாம்சத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. நீ ஆவிக்குரியவனாய் இருக்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்க வேண்டும். நீ முத்திரிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். தேவன் அதை தான் விரும்புகிறார். ஆகவே இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களுடைய பலன். கர்த்தர் அவர்களுடைய பலன். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவனுக்கு யார் பலனா இருக்கிறது? சொல்லுங்க. கர்த்தர் பலனா இருக்கிறார். இல்ல, அவன் சிங்கத்தை வென்றவன், கரடியை வென்றவன், கோலியாத்தை வென்றவன். ஆனாலும் அவனுக்கு யார் பலனா இருக்கிறார்? கர்த்தர் பலனா இருக்கிறார். அவன் மாம்ச பலத்திலே எதை செய்யவில்லை, கர்த்தருடைய பலத்திலே எல்லாவற்றையும் செய்கிறான். அப்போ நாம நம்முடைய மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்போமானால் வெற்றி பெறுவோம். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் என்று சொல்கிறார். என்ன பலன்? ஜீவனின் பலனானவர். கர்த்தர் நமக்கு பலனாய் இருந்தால் நாம் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற முடியும். விடுதலை பெற முடியும். சுதந்திரிக்க முடியும். பலன் இருந்தால் தான் சுதந்திரிக்க முடியும். பலன் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். பலன் இருந்தால் தான் விடுதலை பெற முடியும். விடுதலை பெற வேண்டுமானால் போராட வேண்டும். சொல்லுங்க. அப்ப போராடுறதுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க. போராடுறதுக்கு என்ன வேணும்? வெற்றி பெறுவதற்கு என்ன வேணும்? சுதந்திரிக்கிறதுக்கு என்ன வேணும்? பலன். எல்லாத்துக்கும் எது வேணும்? சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும்? இந்த உலகத்துல வாழ்வதற்கு என்ன வேணும்? அவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆகவே சங்கீதக்காரன் சொல்கிறார் 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல, வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். யாருக்கு கொடுப்பார்? இப்போ சொல்லுங்க. தமது ஜனத்திற்கு. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். முதல் வசனத்துல என்ன சொல்லி வாசித்தீங்க? கர்த்தர் அவர்களுடைய பலன் அப்படின்னு வாசித்தீங்க. இப்ப என்ன எழுதுறாரு சங்கீதக்காரன்? கர்த்தர் தமது ஜனத்திற்கு கொடுப்பார். விசுவாசத்தை ஊட்டுகிறார். அன்பானவர்களை கவனிங்க.
கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஆகவே நின்று பேசிட்டு இருக்கோம். பலன் கொடுப்பார். என்ன பலனை கொடுப்பார்? இல்ல, என்ன பலனை கொடுப்பார்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பார். கழுகை போல பலன் கொடுப்பார். என்ன போலவா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனையும் கழுகை போல பலனையும் கர்த்தர் கொடுப்பார். பாருங்க, பூமியில ஒன்று, ஆகாயத்துல ஒன்று, ரெண்டு விதமான பலன் தராரு. என்ன பலன்? பூமிக்குரிய பலன் இல்ல, மாம்சமான ஒரு பலனை தரார். அதே நேரத்தில் உன்னதமான ஒரு பலத்தை தர்றார். அப்போ அந்த உன்னத அனுபவம்ன்றது கழுகு இல்ல. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில காணப்படுற, பூமியில காணப்படுற அந்த மிருகம் காண்டா மிருகம், அது ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கும். என்ன கொம்பு இருக்கும்? ஒரே கொம்பு, ஒத்த கொம்பு தான், அவ்வளவுதான். அதுகிட்ட யாரும் என்ன செய்ய முடியாதுங்க, கிட்ட போக முடியாது. எல்லாம் என்ன மிருகமோ அதுகிட்ட கிட்ட போறதுக்கு கொஞ்சம் பயப்படும். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். அப்போ கடவுள் நமக்கு ஒரு பலனை தருகிறார் இல்ல, அந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கத்த தருகிறார். அங்க பலன் இருக்குதுன்னு சொல்லிட்டு யார்கிட்ட சண்டைக்கு போயிடக்கூடாது. விளங்குதுங்களா? ஆமா, நம்முடைய போர் ஆயுதம் மாம்ச பலன் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய போர் ஆயுதம். அப்போ காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு இருக்குது. ஆனா அந்த மாம்ச பலன் எனக்கு வேணாம். ஆனா இன்னொரு பலன் இருக்குது, அது கழுகை போல பலன். அது உன்னதத்திலிருந்து கொடுக்கப்படுற பலன், அது பரிசுத்த ஆவினால் கொடுக்கப்படுகிற பலன். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆவியிலே போராடுவாங்க. சொல்லுங்க. ஆமா, காண்டாமிருகம்னு சொல்லும் போது மாம்சத்துல போராட தோணும். ஆனா கழுகுன்னு சொல்லும் போது எதுல தோணும்? ஆவியிலே. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத, சொல்லுங்க, சேனைகளோடு உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு, சண்டை உண்டு. ஆகவே நீங்க வான மண்டலத்துல சண்டை போடணும்னா மாம்சத்துக்குள்ள போக முடியாது, ஆவியில தான் போக முடியும். பொல்லாத ஆவிகளை விரட்டணுமா, மந்திரம் மாந்திரிக சூனிய ஏவல் போன்ற காரியங்களை ஜெயிக்கணுமா, ஆவியிலே போராடணும். அதிகாலையில் எழுந்து போராடணும், இரவிலே போராடணும், மதியத்திலே போராடணும், இல்ல மாலையிலே போராடணும், கிடைக்கிற நேரம் எல்லாம் போராடணும். போராடி போராடி ஜெபிக்கும் பொழுது அந்த உன்னத பலன் உனக்குள்ளே இறங்கும் போது உனக்கு முன்பாக நிற்கிற எதிரியை, உனக்கு முன்பாக நிற்கிற சத்ருவை, உனக்கு முன்பாக இருக்கிற வியாதியை, உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா தொல்லைகளை, எல்லா தொடர்ந்து வருகிற எல்லா விதமான சஞ்சலங்களை, போராட்டங்களை, நிந்தைகளை, அவமானங்களை உன்னால் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. விளங்குதா? மாம்ச பலன் என்னது? பூமியிலே காணப்படுற காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இல்ல. மாம்சம் அடிக்கடி நமக்குள்ள செய்து ஒரு கை பார்த்தலாம், சண்டை போடலாம், விடக்கூடாது, நீயா நானா பார்த்தலாம், மாம்ச பலன். ஆமா, மாம்சத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை நீ விட்டுவிட வேண்டும். என்னென்ன காரியம் இருக்குது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு, இப்ப வாசிக்க வேண்டாம். அப்ப அதெல்லாத்தையும் விடாத மனம் திரும்பின்னு சொல்ல முடியாது. ஞானஸ்தானம் பெற்றிருப்பாங்க, ஆனா ரகசியமான பாவங்கள் இருப்பாங்க. என்ன பாவத்தில் இருப்பாங்க? சொல்லுங்களேன், என்ன பாவம்? ஆமா, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, நல்ல ஒரு அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர் தான் கொடுத்திருப்பார். ஆனால் அவனுடைய சாட்சி ஜீவியை இல்லாம போயிட்டிருக்கோம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு பலனாய் இருப்பாரானால் எல்லாவற்றையும் விட்டு விடுவதற்கு உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் உனக்கு பலனாய் இருப்பாரானால் அவர் உனக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உனக்கு பலனாய் இருப்பாரானால் உனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? ஆகவே மாம்சத்துக்குரிய காரியங்கள் அது அழிந்து போகக்கூடியது. அவதான் சொல்லுது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. அப்போ உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலன் இருக்குமானால் அந்த பலன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். உங்களை நல்ல சுபாவமுடையவர்களாய், நல்ல குணமுடையவர்களாய், ஒழுக்கமுடையவர்களாய், தெய்வ பயமுடையவர்களாய், தெய்வ பக்தியுடையவர்களாய், தேவ சித்தம் செய்கிறவர்களாய் உங்களை மாற்றி அமைக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து உனக்குள்ளே இருப்பாரானால் அந்த கிறிஸ்துவை போல நீ வாழ முடியும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்புக்குரியவர்களை கவனிங்க. ஒரு ஆவிக்குரியவன் வாழ்க்கையில எப்படி இருக்க வேணும் அப்படின்னு யோசிக்கணும். அடுத்தது ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம் சீக்கிரமா. ஆண்டவராகிய கர்த்தர்
என் பலன் என் பலன். அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி, என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி, உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பலன் நம்மை கொண்டு போகும், உன்னதமான அனுபவத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் என் பலனா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே நீர் என் பலன் என்று சொல்லி எழுந்திருக்க வேண்டும். ஐயோ என்னால முடியலையே, இடுப்பு வலிக்குதே, கை வலிக்குதே, கால் வலிக்குதே, இல்ல ஒரு குறிப்பிட்ட டைம் தான் படுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எழுந்துக்க தோணுது. ஆமென் சொல்லுங்க. இல்ல நம்ம என்ன சொல்றோம்? சோம்பேறி தன் படுக்கையில் ஆடிக்கொண்டிருப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுது. சோம்பேறி தன் படுக்கையில் என்ன செய்வானா? ஆடிக்கொண்டிருப்பான். என்னத்தை ஆடுவான்? காலை ஆட்டம். இல்ல அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பா இருக்க வேண்டும். கர்த்தரின் பலனா இருக்கிறார். இல்ல கர்த்தர் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? சொல்லுங்க, என்னவா இருக்கணும்? கர்த்தராகிய ஆண்டவர் என் பலனா இருக்கிறார். சொல்லுங்க, காலைல எழுந்தவனும் கர்த்தராகிய ஆண்டவர் என் பலனா இருக்கிறார் சொல்லுங்க. அவர் எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தந்திருக்கிறார் சொல்லுங்க. அவர் எனக்கு கழுகு போல பலன் தந்திருக்கிறார் சொல்லுங்க. அவர் என்னை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார் சொல்லுங்க. வாயில் அறிக்கையிடுங்க. நீங்க என்ன அறிக்கையிடுறீங்களோ அதான் நடக்கும். நான் என்ன அறிக்கையிடுறோம் அதான் இங்க வந்து நிக்கிறேன் இப்போ. ஆமென். நம்முடைய நிலையெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கிறவர் அவர் தான். ஒவ்வொரு முறையும் நம்முடைய சூழ்நிலைகள்லாம் மாறும்போது சூழ்நிலையை மாற்றி நம்மை கொண்டு வந்து நிறுத்துறார் பாருங்க. எவ்வளவு பெரிய தேவன் அவர். இல்ல நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் என் பலனாய் இருக்கிறார். சரி, எப்போ இருக்கிறார்ன்றதை பார்ப்போம் சீக்கிரமா. சங்கீதம் 71:9 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 71:9. முதிர் வயதில் என்னை தள்ளி விடாமலும், என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும், என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். ஆமென் சொல்லுங்க. என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். யோபின் மனைவி சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுறியா? ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருக்கிற, உனக்கு உண்டான எல்லாமே போச்சு. என்னாச்சு சொல்லுங்க? எல்லாமே போச்சு. உன் உயிர் மட்டும் தான் மிச்சமா இருக்குது. அதையும் என்ன பண்ணு? தேவனை தூஷித்து அவன் சொல்றான், நன்மையை அனுபவித்த நாம தீமையை இல்ல அனுபவிக்க வேணாமா? ஹலோ, பைத்தியக்காரி போல பேசுற என்ன மாதிரி? யோபனுடைய நிலைமை பாருங்க. இல்ல பலன் ஒடுங்கும் போது என்ன ஒடுங்கும் போது? பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல் இரும். கர்த்தர் அவனை கைவிட்டாரா? சொல்லுங்களேன், கைவிட்டாரா? பலன் ஒடுங்கும் போது அவனுக்கு மீண்டுமாய் அல்லேலூயா இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தராரு. யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருந்தது. எப்படி இது எப்படி ஆகும்? இல்ல என் தேவனால எல்லாமே ஆகும். ஆகவே அவரால் ஆகும், நம்மால ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களை கவனிங்க. அடுத்த வசனம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து. எங்க பலன் தந்து? சொல்லுங்களேன், என்ன பலன் தந்து? ஆத்துமாவிலே பலன் தந்து. அப்போ யோபுக்கு கொடுத்த பலன் என்ன? சரீர பலன். சொல்லுங்க பார்க்கலாம். யோபுக்கு கொடுத்த பலன் என்ன? சரீர பலனை கொடுத்தார். இப்போ இங்க ஒரு மனுஷனுக்கு ஆத்மாவிலே பலன் தருகிறார். என்னத்துல தராருங்க? ஆத்மா. அப்போ நம்ம சொல்றோம் அடிக்கடி ஆவி, ஆத்மா, சரீரம் சொல்றோமா? அப்போ சரீரத்திலையும் அவர் தான் பலன் தருகிறார், ஆத்மாவிலையும் அவர் தான் பலன் தருகிறார். அப்போ இந்த ஆத்மா அடிக்கடி என்ன செய்யுது? சோர்ந்து போகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். கலங்கி போகிறது, திகைத்து போகிறது, பயந்து போகிறது, நடுங்குகிறது, அஞ்சுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் ஆத்மாவிலே பலன் தருகிறவரா இருக்கிறார். பாருங்க, தரியூர் ராஜாவுக்கு தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபியில போடுறமேன்னு ஒரு பயம் இருந்துச்சு. என்ன இருந்தது? அவன் நமக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருந்தான், உதவியா இருந்தான், இல்ல அவன் நல்லவனா இருந்தான், கடவுளுக்கு பயந்தவனா இருந்தான். இப்படிப்பட்ட மனுஷன் நம்ம கொண்டு போய் போடுறோமே, ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ உள்ளுக்குள்ள ஒரு திகில் இருந்தது. அவன் முழுதும் தூங்காம இருந்தானா? சொல்லுங்க. தானியன் மேல இருந்ததான அன்பு பாசத்தினால அவன் என்ன செஞ்சாங்க? முழுதும்
அவனை தூக்கமே இல்லை. எப்போ பொழுது விடியும் என்று பார்த்துட்டே இருந்தான். பொழுது விடியும் போல அதிகாலை எழுந்து போய், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று அவன் சொல்லுகிறான். உடனே அவன் சொல்லுகிறான், அந்த சிங்கக்கபிலிருந்து, ராஜாவே நீர் வாழ்க, ராஜாவே. அவன் நினைச்சான், இந்த குரலை கேட்போமா, ஹலோ, இந்த குரலை கேட்போமா அப்படின்னு தான். ஆனா தானியேல் என்ன சொல்றான், ராஜாவே நீர் வாழ்க. வேற யாரா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அவன் எடுத்த உடனே சொல்றான், அவனை சபிக்கல, அவனை வாழ்த்துகிறான். இதான் ரட்சிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க. எங்க போட்டான்? இவன் என்ன செய்தான்? அவனை வாழ்த்தினான். என்ன செஞ்சாங்க? வாழ்த்தினான். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் என்ன செய்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க, ஒரு நாள் அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க, ஒரு நாள் அவங்க மனம் திரும்புவாங்க. நீங்கள் அப்படி வாழ்த்துங்க, அப்படி ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. அப்படி ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு உண்டான வழியை திறப்பார், உங்களுக்கு உண்டான வாசலை திறப்பார். சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி போட்டுருவார். காத்திருந்து பார், கர்த்தர் நல்லவரா இருப்பார். ஆமென். ஆகவே ஆத்மாவிலே பலன் தருகிறார் என்று இந்த சங்கீத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக ஏசாயா 40:29 வாசிக்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமா, சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறாராம்? பலன் கொடுத்து. ஆமா. ஆகவே ஒருவேளை உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க சோர்ந்து போய் இருப்பீர்களானால், இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்ல கூட்டிட்டு போனாரு கெத்செமனேக்கு. எதுக்கு தெரியுங்களா? ஆவியில நிறைந்து ஜெபிப்பதற்கு. சொல்லுங்க பார்க்கலாம். விழித்திருந்து ஜெபிப்பதற்கு. சொல்லுங்க, விழித்திருந்து ஜெபிப்பதற்கு. ஆனா என்ன நடந்தது? அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆண்டவராக இயேசு சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து சொல்லுங்க, ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி கேட்டார். ஆனால் அவர்களோ என்ன செஞ்சாங்க? நித்திரை பண்ணி கொண்டிருந்தார்கள். என்ன செஞ்சாங்களா? சொல்லுங்களேன். ஆமா. அவர் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வார்த்தை சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்கள் சொன்னார். நீங்க சோதனை ஜெயிக்கணும்னா என்ன பண்ண? 1 மணி நேரமாவது. அநேகர் ஜெபிக்கிறதே இல்லை. வேதம் வாசிக்கிறீங்க, நிறைய பேர் வேதம் வாசிக்கிறீங்க, ஆனா முழங்கால் என்று ஜெபிக்கிறது இல்லை. முழங்கால் இருந்து ஜெபித்து பாருங்க, உங்க வாழ்க்கை வெற்றியாக மாறும். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பார். அப்போ ஆவியிலே ஒரு சோர்வு. என்ன சோர்வு? ஆமா, ஜெபிக்கலாண்டு போவீங்க, அப்படியே கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவீங்க. இப்போ இது என்ன சோர்வு? ஆவியில. சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியில. அப்போ அந்த ஆவியில இருக்கிற சோர்வை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? விரட்டினாரு. என்ன செஞ்சாருங்க? அவன் விரட்டினார். அவர்களுக்கு சொன்னார், அவர்களுக்கு எடுத்துரைத்தார், விழித்திருந்து ஜெபிங்க, காத்திருந்து ஜெபிங்க, சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிங்கன்னு சொன்னார். ஆனா அவங்க கேட்கல. கேட்காதனால என்ன நடந்தது? இல்ல, தேவ சித்தம் நிறைவேறினது. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நிறைவேறினது? ஆமா, பிதாவுடைய சித்தம் எங்க நிறைவேறினது? கெத்செமனேலே. சொல்லுங்க, கெத்செமனேலே. கர்த்தருக்கு மகிமையுண்டாக. என் அன்புக்குரியவர்களே, இப்போ நாம் இன்றைக்கு வாசித்த பகுதியிலே கர்த்தர் அவர்களுடைய பலனா இருக்கிறார். கர்த்தர் அவருடைய பலனா இருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலனா இருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலனா இருக்கிறார். எப்போ? ஒடுக்கப்படும் போது, ஒடுங்கும் போது. என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல் இரும். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனம், உபாகமம் 34:7. மோசே மரிக்கிற போது 120 வயதானவனாய் இருந்தான். எத்தனை வயதுங்க? 120. சொல்லுங்க, எத்தனை வயது? 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை. அவன் கண் இருளடையவும் இல்லை. அவன் பலன் குறையவும் இல்லை. சொல்லுங்க, அவன் பலன் குறையவும் இல்லை. ஏன்? கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென். அவன் கர்த்தரோடு இருந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கர்த்தரோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் தேவனோடு பேசுகிறவனாய் இருந்தார், தேவன் அவனோடு கூட பேசுகிறவராய் இருந்தார். அப்போ இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறாரா? நீங்கள் அவரோடு கூட பேசுகிறீர்களா? அப்படி இருந்தால் உங்கள் பலன் குறையாது. அல்லேலூயா. அப்படி இருந்தால் உங்க பலன் என்ன செய்யாதுங்க? குறையாது. 120 வயது வரை கண் இருளடையவில்லை. ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களே,
உலக மக்களோடு உங்களை ஒப்பிடாதீர்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் அநேக வித்தியாசம் உண்டு. நான் இப்படி இருக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். அவர்களை பார்க்கல நீங்கள் பாக்கியவனாக இருக்கிறீர்கள். அவர்களை பார்க்கல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அவர்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களை மேன்மையுள்ளவராக வைத்திருக்கிறார். அவர்களை பார்க்கல உங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார். உங்களை உடுத்துவிக்கிறவராக இருக்கிறார். உங்களை மகிழ செய்கிறவராக இருக்கிறார். உங்களை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துகிறவராக இருக்கிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருக்க வேண்டும். சமூகத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் அந்த பலனை அடைய முடியும். வேத வசனத்தை வாசிப்பீர்களானால் அந்த பலனை அடைய முடியும். விசுவாசத்தோடு வாழ்வீர்களானால் அந்த பலனை அடைய முடியும். அந்த பலன் உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியாக, உங்கள் வாழ்க்கையில விடுதலை, உங்கள் வாழ்க்கையில சுதந்திரிக்கும்படியான காரியங்களை செய்யும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை கர்த்தர் தரப்போகிறார். நம்முடைய எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. பலத்தினால் என்னை இடைகட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. பலத்தினால் என்னை இடைகட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. நீதியின் சால்வையை எனக்கு தந்தி, நீதியின் சால்வையை எனக்கு தந்தி. உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றீ, உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றீ. எத்தனை பேருடைய விசுவாசமா இருக்கீங்க? எத்தனை பேருடைய நம்பிக்கையா இருக்கீங்க? ஏசப்பா, கர்த்தரின் பலனா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தராகிய ஆண்டவரின் பலனா இருக்கிறார். அவர் எனக்கு பலன் கொடுப்பார். அவர் என்னை பலப்படுத்துவார். அவர் என்னை பலத்தால் இடை கட்டுவார். அவர் என்னை நடத்துவார். அவர் என்னை நடத்துவார். இந்த மாதம் முழுதும் நடத்துவார். இந்த மாதம் முழுதும் நடத்துவார். அதிசயமா நடத்துவார். அற்புதமா நடத்துவார். ஆச்சரியமா நடத்துவார். அநேகர் கண்டு வியக்கும்படி நடத்துவார். ஜெபம் செய்வோமா? நல்ல பிதாவே, நல்ல விளைக்கான நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இருதயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த இருதயங்களில் இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார், பலனா இருக்கிறார் என்றதான விசுவாச நம்பிக்கைக்கு தந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். சரீர பலவீனங்களை அகற்றிப்படும். ஆத்மாவில் இருக்கிற பலவீனங்களை அகற்றிப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை அகற்றிப்படும். ஒவ்வொருவரும் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை அடைய, கழுகை போல பலன் அடைய, மான்களின் கால்களை போலாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதம் முழுதும் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும்படி செபிக்கிறேன். இந்த மாதத்தை குறித்து சாட்சி கொடுக்கணும். கர்த்தர் சாட்சி ஏற்படுத்துவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதியும். பெரிய காரியத்தையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.